நாட்டுச்சாளம் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். உதயநிதிக்கு வக்காலத்து. சனாதனம் ஏற்கனவே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிவிட்டது. தமிழ்நாடு எப்போதும் சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாது என உதயநிதிக்கு ஆதரவாக காங்கிரஸ் நிர்வாகியும் வேலுச்சேரி முன்னாள் எம்எல்ஏ ஹசன் மௌலானா பேச்சு சர்ச்சையாகியுள்ளது என தகவல். காத்திருப்போர் பட்டியலில் 3. தமிழக அரசு நிதித்துறை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன், IAS வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்த அமுதா IAS, சுற்றுலா பயன்பாடு மற்றும் சமய அறநிலையத்துறை செயலாளராக இருந்த மணிவாசன் IAS ஆகியோர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பதவியேற்க காலதாமதம் ஏற்பட்ட போது கடந்த 9ஆம் தேதி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்த தாவேகா நிர்வாகி நாகர்கோவில் இசக்கியப்பன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேரளாவில் 9 நாட்களாக அடுத்த முதல்வர் யார் என காங்கிரஸில் இழுபறி. எதிர்க்கட்சி தலைவரை தேர்வு செய்வதிலும் சிக்கல். இடது ஜனநாயக முன்னணி கூட்டணியிலும் கருத்து வேறுபாடு நிலவுவதால் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல். பதவி பெரியதல்ல, தேசத்தின் நலனே முக்கியம் என பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கிணங்க எரிபொருளை சேமிக்க சைக்கிளில் நீதிமன்றம் வந்த ஜபல்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி. பின்னால் அவரது உதவியாளர் மற்றும் காவல்துறையை சேர்ந்த ஒருவர் பின்தொடர்ந்தனர். மத்திய அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அதிரடி கோரிக்கை. நீட் தேர்வின் வினாத்தாள் கசிந்ததால் மாணவர்களின் நம்பிக்கை சிதைவு. அதனால் நீட் தேர்வு ரத்து. +2 மாணவர்களின் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கைக்கு அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 994434 410333. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.